ஸோ WrestleMania 42 மெயின் ஈவெண்ட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி நம்மளுடைய பெக்கி லிஞ்ச், செத் ராலின்ஸ் இப்போ வரைக்கும் கரண்டாக WWE ரிலேட்டட் நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ என்ன நடந்திருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஸோ நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே பார்த்தலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்வைவர் சீரிஸோட ஃபுல் ப்ரிவியூ, மேட்ச் கார்டு, ப்ரெடிக்ஷன், பெட்டிங் ஆர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்றோம். நம்மளோட ஆண்ட்ராய்டில் இருந்து தான். ஸோ இப்போ கரண்ட் ஆண்ட்ராய்டே வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காருங்க. ஸோ அவர் வந்து ஏன் வந்து WWEக்கு வந்தார், ஏன் WWE விட்டு போனாருன்ற விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணி ரீசெண்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டேகாஸ் டெப்பர் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை என்ன பேசியிருக்காருன்னா, ஸோ அவர் வந்து WWEக்கு வர்றதுக்கான மெயின் ரீசன், அதாவது குறிப்பாக 2024 அந்த ராயல் ரம்பில் ரிட்டர்ன் ஆயிருப்பார்ல, ஸோ அந்த ரன்னுக்கான மெயின் ரீசன் வந்து ஷார்லட் ஃபேர் தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேரேஜ் ஆயிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணலான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதனால தான் வந்து நம்ம ஆண்ட்ராய்டே வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்தாராமா. சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க மீன்ஸ் ஒரே ராஸ்டரில் இருக்கிற மாதிரி, மற்றபடி ஸ்டோரி லைன் மாதிரி எதுவும் கொண்டு போகாமல் ஒரே இடத்துல ரெண்டு பேர் ஒர்க் பண்ணால் வசதியாக இருக்கும்லன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் சொல்லியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ ஏன் WWE விட்டு போனாருன்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கும் ஷார்லட் ஃபேர் தான் ரீசன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்கு லேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 12 மாதம் கான்ட்ராக்டில் இருந்தபோதே வந்து பார்த்தீங்கன்னா WWE ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பண்ணி கேட்டாங்களாமா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டே ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் ஆண்ட்ராய்டே ரிவீல் பண்ணியிருக்காரு. அவளை மறக்கத்தான் என்னை மறக்கத்தான்ற மாதிரி தலைவன் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் ரிலேட்டட் தான். ஸோ ரீசெண்டாக நடந்த ரால வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணியிருந்தார் பிராக் லெஸ்னர். அண்ட் ஆல்சோ அந்த செக்மெண்ட் போக வந்து பார்த்தீங்கன்னா முந்தின கிக் ஆஃப் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய CM Punk, கோடி ரோட்ஸ், ரோமன் ரெயின்ஸ்லாம் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரோமன் ரெயின்ஸ் டைட்டில் ஃபியூடுக்கான டீஸை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருந்தாரு. ஸோ அந்த செக்மெண்ட்டில் என்ன பேசியிருந்தாருன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த மெயின் ஈவெண்ட் சைடு வந்தோம்னா, ஸோ நம்மளுடைய பிராக் லெஸ்னர் என்ட்ரன்ஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்லிப் ஆயிருப்பாரு. இதை பற்றி நம்மளுடைய வாய்ஸ் மேன் பால் ஹேமன் கிட்ட கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காருன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் மூவ்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ரீசெண்டாக ESPNக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைமை இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் நிறையா விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. குறிப்பாக WrestleMania பற்றியும் பேசியிருக்காரு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் மெயின் ஈவெண்ட்டில் பேசுகிறேன். இப்போ வரைக்கும் கரண்டாக இது ரிலேட்டட் கேட்கும்போது இது ஒரு கோட் மூவ்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. பட் அது எனக்கு ஒரு பாட்ச் மாதிரியே தெரியலங்க, தலைமை பண்ண சம்பவம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் ஆகிட்டாரு. ஸோ ஸ்லிப் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பல்ட்டி அடிச்சு தலைமை வருவார் பாருங்க. ஸோ மாஸ்க் காட்டிட்டாரு. மூணாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சேட் கேபிள் ரிலேட்டட். ஸோ கைஸ் இப்போ வரைக்கும் கரண்டாக சேட் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரிட்டனை வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய ஃபார்மர் ஆல்ஃபா அகாடமி ஸ்டாரான நம்மளுடைய சேட் கேபிள் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. சேட் கேபிள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக ட்ரெயின் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ அப்கமிங் சர்வைவர் சீரிஸ் வரப்போகுது. ஸோ அதுக்கான ரிட்டன் ஹிண்டாக இருக்குமான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் அவர் ரிட்டன் ஆகிற மாதிரி எந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லை. மோஸ்ட் ப்ராபப்லி எதில் ரிட்டன் ஆவார்? ஸோ ஜான் சீனா வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோ ஃபீல்டில் இன்வால்வ் ஆவாரா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் வார் கேம்ஸில் இன்வால்வ் ஆகலாம்? எந்த ஒரு பாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் கண்ட ஒரு தலைமை ஒரு ஹிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறமா மெயின் அப்டேட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோம்னா, ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் அண்ட் ஆல்சோ செத் ராலின்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பெக்கி லிஞ்சும் நிறைய கான்ட்ரோவர்ஷியலான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக சம்திங் பர்னிங்ன்ற ஒரு போட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கப்பலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் ஆயிருக்காங்க. அதில் அப்பியரன்ஸ் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. குறிப்பாக ஃபர்ஸ்ட் நம்ம செத் ராலின்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். செத் ராலின்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா WWE அன்ரியல் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோவை பார்த்தாலே பிடிக்காது. பட் எல்லா விஷயத்துலையும் பிடிக்காதுன்னு இல்லை, பட் இதில் ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன்னு கேட்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ WWE பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ரீ பிளானில் தான் நடக்குன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். பட் அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ் பிகைண்ட் த சீன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போகிறதுன்றது ஒரு சில விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதை எப்படி சொல்கிறதுன்றது தெரில. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குன்னு இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. செத் ராலின்ஸ் அவரோட இன்ஜுரி ரிலேட்டடும் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ WrestleMania 42 செத் ராலின்ஸ் இருப்பாரா? ஸோ அவரை வச்சு பார்த்தீங்கன்னா எது ஸ்டோரி லைன் பிளான் பண்ணியிருக்காங்களான்ற மாதிரி கேட்கும். இந்த இடத்துல செத் ராலின்ஸ் அவரோட இன்ஜுரி பற்றி பேசியிருக்காரு. இந்த இடத்துல ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 to 12 வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஆகலாம் நான் கம்பேக் கொடுக்குறதுக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் சொல்லியிருக்காரு. அவர் 8 to 12 monthsன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 மாதம். ஸோ டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. ஸோ பிப்ரவரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுது. ஸோ பிப்ரவரிக்கு அப்புறமா தலைவனை கொண்டு வந்து ஸோ ரிட்டர்ன் பண்ண வச்சு ஸோ அதுக்கப்புறமா ட்ரைனிங் எல்லாம்
கொடுத்து தலைவனை அரைகுறையாக கொண்டு வரதுக்கு எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபப்ளி ரெஸ்ல்மேனியாவில் வைக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ 8 to 12 வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆகும் இந்த ஸ்டோர் லைனுக்குலாம் வர்றதுக்கு. ஸோ ஸ்டோர் லைன்றதை விட ரெஸ்லிங் ட்ரைனிங்கே வர்றது இவ்வளோ நாள் ஆகும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சித்ரான்ஸ் ரிவீல் பண்ணி, இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் பெருசாக ஹர்ட்டிங்காக இல்லை. பட் இருந்தாலும் இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து அவருடைய டாட்டர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாராமா. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் வெக்கேஷன் மூடில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எப்போ ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுவேன், எப்போ கம்பேக் கொடுப்பேன்ற வெயிட் ஈகர்னஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன்றது வந்து பார்த்தீங்கன்னா சித்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லி. ரெண்டாவது நம்ம பெக்கி லிஞ்ச் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான விஷயங்களை இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய இயர்லி ரன் WWE இருந்துச்சுல அந்த 2016-17 டைமில். ஸோ அந்த டைமில் இருக்கும்போது ஸோ விமன்ஸ் டிவிஷனை வந்து பார்த்தோன்னா ஸோ ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே கண்ட்ரோல் பண்ணாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோல் பண்ணாங்கன்னான்றம்போது ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேல் சூப்பர் ஸ்டார் சொல்கிறத அந்த ஃபீமேல் சூப்பர் ஸ்டார் கேட்கலன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அவனை என் வாயால் தலைவன் சொல்லக்கூடாது, சாரி. ஸோ அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டார்ச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விமன் செப்பரேட் உமனுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாராமா. ரீசன் என்னன்னு கேட்கும்போது ஸோ அந்த மேல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறத அந்த ஃபீமேல் கேட்கலன்னா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான டார்ச்சர்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி லைன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்வால்மெண்ட்ஸ் மாதிரி பண்ணி ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அவங்களுக்கு கிடைக்க விடாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதா பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த பர்டிகுலர் சூப்பர் ஸ்டார் யாருன்ற நேமை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெக்கி லிஞ்ச் சொல்லலை. பட் இருந்தாலும் இயர்லி ஸ்டேஜில் இந்த ஒரு மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நடந்துருச்சுன்றதை பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. யார் அந்த மதஃபகர்னு தெரியல. ஸோ கடைசி மெயின் அப்டேட்டுக்கு வந்துடலாம். ஸோ கடைசி மெயின் அப்டேட் பொறுத்த வரைக்கும் ரெஸ்ல்மேனியா 42 ரிலேட்டட் தான். ஸோ ரெஸ்ல்மேனியா 42 உடைய மெயின் ஈவெண்ட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது ரிலேட்டட் நமக்கு ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அவர் கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கே தெரிய வரும். குறிப்பாக சர்வே சீரிஸ் முடிஞ்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா 42 மெயின் ஈவெண்ட் என்னவா இருக்கும்ன்றது உங்களுக்கே தெரியும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஷாக்கிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா 42 பார்க்குறத விட இப்போ அப்கமிங் சர்வே சீரிஸ் வரப்போகுது. சர்வே சீரிஸ் ரெஸ்ல்மேனியாவுக்கு இன்னும் 4 மாதம் இருக்குது. பார்க்கும்போது 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிண்ட் கொடுப்பாங்களான்றது பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. இந்த இடத்துல தான் என் தலைமை பால் ஹெமன் பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ பால் ஹெமன் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ESPNக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேக்குன்ற ஒரு ஷோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அதில் வந்து பால் ஹெமன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, சர்வைவர் சீரிஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் பேப்பரிவாக இருக்கும். ரெஸ்ல்மேனியாவுக்கு ஒரு ரெஸ்ல்மேனியா 42க்கு இந்த வருஷம் சர்வைவர் சீரிஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் பேப்பரிவாக இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ ரெஸ்ல்மேனியா டிக்கெட்ஸ் சேலிங் அது போக பல ப்ரொமோஷன்ஸ் அதெல்லாம் விட ஸோ இந்த சர்வைவர் சீரிஸ் வந்து ஸோ ரெஸ்ல்மேனியா 42க்கு ஒரு மெயின் கேப்சராக இருக்கும். ஸோ ஒரு சின்ன ஹிண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை நம்ம தலைமை சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி சர்வைவர் சீரிஸ் 2025 வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்றதை ஆல்ரெடி செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணி சேனலில் வீடியோ பார்த்துருக்கோம். மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த ரிலேட்டட் அப்டேட்ஸை வந்து உங்கள் ஒப்பீனியன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.